பாமகவில் நிலவி வரும் குழப்பத்திற்கு இடையே 25 நாட்களுக்கு பிறகு ராமதாஸை சந்தித்து அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இருவருக்கும் இடையிலான மோதல் முடிவுக்கு வருமா என பாமகவினர் எதிர்பார்ப்பில் உள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாஸை மீறி பாஜகவுடன் கூட்டணி வைத்தது, முகுந்தனுக்கு பதவி வழங்கியதை எதிர்த்தது என அக்கட்சித் தலைவர் அன்புமணி மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார். அது கட்சியில் அதிகார மோதலாக வெடித்த நிலையில் 25 நாட்களுக்கு பிறகு தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அன்புமணி சந்தித்தார். இந்த சந்திப்பு குறித்த தகவல் அறிந்து தைலாபுரம் தோட்ட இல்லத்தின் முன்பு குவிந்த பாமக நிர்வாகிகளுக்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. அரை மணி நேர சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் ஏதும் பேசாமல் அன்புமணி கிளம்பி சென்றார். அன்புமணி சென்றவுடன் அவரது மூத்த சகோதரி காந்திமதி தைலாபுரம் வந்தார். இதனிடையே அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சைதை துரைசாமியுடன் அங்கு வந்த ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாசுடன் சுமார் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாஜக கூட்டணியை முன்வைத்து ராமதாஸ் அன்புமணி இடையே வெடித்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பாஜக சார்பில் குருமூர்த்தி களம் இறங்கியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து சென்னையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விசிக தலைவர் திருமாவளவன், பாமக வலதுசாரி இயக்கமாக மாறியது அம்பலமாகியுள்ளதாக விமர்சித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் நன்கு அறிவர். ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது, அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிச்சமாகி இருக்கிறது. ராமதாஸ் அன்புமணி சந்திப்பை தொடர்ந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் மோதல் போக்கு முடிவுக்கு வந்ததா இல்லையா என்ற குழப்பம் பாமகவினர் இடையே நீடித்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.